இனிய காலை வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு பத்திரிகைகள் ஓர் பார்வை பகுதியோடாக இன்றைய தினமும் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. யாழ்குடா நாட்டில் இருந்து வெளியாகி இருக்கின்ற தினக்குரல், உதயன், வலம்புரி பத்திரிகைகளினுடைய செய்திகளை இன்றைய தினமும் இந்த பத்திரிகைகள் ஓர் பார்வை பகுதியோடாக இணைத்துக் கொள்ளப் போகிறோம். 13/6/2020 சனிக்கிழமை காலை வேளையிலே வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை முதலிலே பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது தேர்தல் வியூகம் அமைக்கும் கூட்டமைப்பு வேட்பாளர்கள் என்ற தலைப்போடு உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய தினம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் இல்லாத எந்த பேச்சுவார்த்தைகளும் பயனற்றது, அரசுடனான நேரடி பேச்சுக்கள் ஏமாற்று நாடகமாகவே அமையும் என்கிறார் சுரேஷ் என்ற தலைப்போடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அவ்வாறு காணப்படுகிறது. அதேபோல் அடுத்து வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தேசிய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற தமிழ் அரசியல் கைதிகளை முதலில் விடுதலை செய்யுங்கள், ஜனாதிபதி கோட்டாபய பிரதமர் மஹிந்தவிற்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் கடிதம் என்ற தலைப்போடு இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்றைய 3 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகிறது. விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். அந்த வகையில் முதலில் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தேர்தல் வியூகம் அமைக்கும் கூட்டமைப்பு வேட்பாளர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பொதுத் தேர்தலில் வேட்பாளர்கள் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. தமிழரசு கட்சியின் 7 வேட்பாளர்களும், பிளட் அமைப்பின் 2 வேட்பாளர்களும், டெலோ அமைப்பின் 1 வேட்பாளருமாக 10 வேட்பாளர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கு கொண்டனர். நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் தொடர்பாக பல விடயங்கள் இந்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்டன என்றும் தேர்தல் பரப்புரை வியூகங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. எதிர்காலத்தில் தமிழர் பிரச்சினைகள் தொடர்பில் பேரம் பேசுவதற்கு அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் செல்ல வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் அதை எவ்வாறு சாத்தியமாக்கிக் கொள்வது என்பது தொடர்பில் நேற்று தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் கொரோனா தொற்று நிலைமை உள்ளதனால் பரப்புரை செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள், சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைய சந்திப்புகளை மேற்கொள்ள வேண்டியமை என்பவை தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் நிர்வாக செயலாளர் எக்ஸ் குலநாயகம், கட்சியின் மூத்த செயற்பாட்டாளர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி நிறைவடைகிறது. தபால் மூல வாக்களிப்புக்கான திகதி இன்னும் முடிவில்லை, தேர்தல்கள் ஆணைக்குழு கூறுகிறது என்ற தலைப்போடு மற்றொரு செய்தி காணப்படுகிறது. பொதுத் தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பிற்கான தினங்கள் ஊடகங்களில் வெளியாகியுள்ள போதும் தேர்தல்கள் ஆணைக்குழு இன்னமும் உத்தியோகபூர்வமாக அந்த திகதிகளை அறிவிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய. இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையிலேயே 2020 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அஞ்சல் வாக்குகளுக்கான திகதிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது என்று வெளியாகும் தகவலில் உண்மை இல்லை. தேர்தலுக்குரிய பணிகள் மேற்கொள்ளப்படும் நாள்களை குறிப்பதற்கான எந்தவொரு தேர்தல் ஆணைக்குழு பத்திரமும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. அவ்வாறான ஆவணத்தை தயாரிக்கவில்லை என்றும் விடய பொறுப்பு அலுவலர்களுக்கும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் எனக்கு அறிவித்துள்ளார். எனது அல்லது உரிய முறையில் அதிகாரமளிக்கப்பட்ட அதிகாரி ஒருவரின் ஊடக அறிவித்தல் ஒன்றின் மூலம் உறுதி செய்யப்படும் வரை இவ்வாறான நாள் குறித்த தகவல்கள் பற்றிய தகவல்களை வெளியிடாதிருக்க வேண்டும் என்று அனைத்து ஊடகங்களிடமும் தேர்தல்கள் ஆணைக்குழு வினயமாக கேட்டுக்கொள்கிறது என்றுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது தபால் மூல வாக்களிப்புக்கான திகதி இன்னும் முடிவில்லை, தேர்தல்கள் ஆணைக்குழு கூறுகிறது என்ற அந்த செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் குறித்த திகதிகளிலே தபால் மூல வாக்களிப்பு நடைபெறப் போவதாக சில திகதிகளை குறித்து செய்திகள் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனுடைய மறுப்பு செய்தியாகவே இந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஏனைய செய்திகளாக இங்கு இடம் பிடித்திருக்கும் அடுத்த செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கும்போது ஆர்ப்பாட்டம் தொடங்க முன்னரே சஜித்தின் விக்கெட்டுகள் சரிவு என்றொரு செய்தி காணப்படுகிறது. இங்கு சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றொரு வேட்பாளரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகியுள்ளார்.
இரத்தினபுரி மாவட்டத்தில் களமிறங்கிய முன்னாள் மத்திய மாகாண ஆளுநர் நிலுக்கா ஏக்கநாயக்கவே இவ்வாறு திடீரென பின்வாங்கியுள்ளார். இதற்கான காரணம் தெரியப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாராவிற்கும் அவர் கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். தனது அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார் என்றும் தெரிய வருகிறது. முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவே பொது தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து முதலாவதாக வெளியேறினார். எனினும் தனது ஆதரவு யாருக்கு என்பதை அவர் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அதன் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட வேட்பாளர் ஒருவரும் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணி ஆதரவளிக்கும் வகையில் தேர்தல் சமரில் இருந்து ஒதுங்கினார். இவ்வாறான பின்புலத்திலேயே நிலுக்கா ஏக்கநாயக்கவும் ஒதுங்கியுள்ளார். அதேவேளை நாவலப்பட்டிய தொகுதியில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் சிலர் மொட்டு கட்சியுடன் நின்று இணைந்துள்ளனர் என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது நேற்றைய தினம் இணைந்துள்ளனர் என்று. மற்ற செய்திகளுக்கு செல்லும் போது இங்கு இடம் பிடித்திருக்கும் ஏனைய செய்திகளாக வடக்கு கல்வி அமைச்சில் தேர்தல் காலத்தில் பதவி உயர்வுகள் உடன் நிறுத்த பணிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தேர்தல் காலத்தில் வடமாகாண கல்வி அமைச்சின் கீழ் வழங்கப்பட்ட பதவி உயர்வு இடைநிறுத்துமாறு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இளங்கோவன் அறிவித்துள்ளார். கிளிநொச்சி கல்வி வலயம் மற்றும் வவுனியா தெற்கு கல்வி வலயம் உள்ளிட்ட வலய கல்வி அலுவலகங்களின் பதிலீட்டு கோட்டக்கல்வி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று வடமாகாண கல்வி அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த பின்பு வழங்கப்பட்ட நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனுமதி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அவ்வாறு அனுமதி பெறாத பதவி உயர்வுகளை தேர்தல் முடியும் வரையில் இடைநிறுத்துமாறு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். அதையடுத்து இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தற்காலிகமாக வலயத்துடன் இணைப்பு செய்யும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கு கல்வி அமைச்சில் தேர்தல் காலத்தில் பதவி உயர்வுகள் உடன் நிறுத்த பணிப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. என்னை செய்திகளாக இங்கு இடம் பிடித்திருக்கும் செய்திகளில் தேர்தல் நடந்த மறுநாளை வாக்கு எண்ணும் பணிகள் என்ற ஒரு தலைப்போடு செய்தி காணப்படுகிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலையே இம்முறை வாக்கெண்ணும் பணி ஆரம்பமாகும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். வழமையாக காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு இடம்பெற்ற பின்னர் வாக்கு பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு எண்ணப்பட்டு அன்று நள்ளிரவு முதல் முடிவுகள் அறிவிக்கப்படும். ஆனால் இம்முறை வாக்களிப்பு தினத்தன்று வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெறாது எனவும் மறுநாள் காலை ஆரம்பிக்கப்பட்டு அன்று நள்ளிரவிற்குள் முடிவுகள் வழங்கக்கூடியதாக இருக்கும் எனவும் ஆணைக்குழுவின் தவிசாளர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது: ஆகஸ்ட் 5ஆம் தேதி வாக்களிப்பு முடிவடைந்ததும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு எடுத்து வரப்படும் வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக வைக்கப்படும். நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரியால் சீல் வைக்கப்படும். அதிகாரிகளின் கையொப்பங்கள் அடங்கிய ஆவணமும் வாக்குப்பெட்டியில் ஒட்டப்படும். அதன் பின்னர் வாக்குப்பெட்டி படம் எடுக்கப்படும். மறுநாள் காலை வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு சென்று வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக இருந்தன என்பது உரிய வகையில் உறுதிப்படுத்தப்படும். அதேவேளை விடுப்பு வாக்குகளை எண்ணும் பணியை 7, 8ஆம் தேதிகளில் முன்னெடுப்பதற்கும் எதிர்பார்க்கிறோம் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. தேர்தல் நடந்த மறுநாளே வாக்கு எண்ணும் பணிகள் என்ற தலைப்போடு இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக இங்கு இடம் பிடித்திருக்கும் செய்திகளை பார்க்கும்போது, இந்திய வியாபாரிக்கு எவ்வாறு கொரோனா இன்னமும் கண்டறியப்படவில்லை என்கிறார் பணிப்பாளர் நாயகம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இணுவிலில் தங்கியிருந்து நாடு திரும்பிய இந்திய வியாபாரிக்கு எப்போது எப்படி கொரோனா தொற்று ஏற்பட்டது என்பது தொடர்பாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அனில் ஜாசிங்க தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் புடவை வர்த்தகத்தில் ஈடுபட்ட இந்திய வியாபாரிக்கு எவ்வாறான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன, அவர் இலங்கையில் இருந்தபோது தொற்றுக்குள்ளானாரா அல்லது இங்கிருந்து சென்ற பின்னர் தொற்றுக்குள்ளானாரா என்பது தொடர்பில் இதுவரையில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. எனினும் இலங்கையில் அதை கண்டறிவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளனர் என்றார் ஜெயசிங் என்று அந்த செய்தி நிறைவடைவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாவாந்துறையில் நாளை பரீட்சார்த்த வாக்களிப்பு, மறுநாள் முல்லைத்தீவில் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்று காரணமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்களை உள்ளடக்கிய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திற்கான ஒத்திகை நாவாந்துறையிலும், முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் மாவட்டங்களுக்கான ஒத்திகை முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேசத்திலும் நடத்தப்பட உள்ளன.
நாவாந்துறை ரோமன் தமிழ் கிழவன் பாடசாலையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை வாக்களிப்பு இடம்பெற உள்ளதுடன் அந்த பாடசாலையை வாக்களிப்பு நிலையமாக கொண்ட வாக்காளர்கள் 400 பேருக்கு வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலை போன்றே முழுமையான ஏற்பாடுகளும் இந்த தேர்தலில் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை பார்வையிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் ரட்னஜீவன் கோல், தேர்தல்கள் ஆணைக்குழு நாயகம் சமர் ரட்நாயக்க, மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிந்திக்க உள்ளிட்டோர் வருகை தர உள்ளனர். வன்னி தேர்தல் தொகுதிக்கான பரீட்சார்த்த தேர்தல் நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஒட்டுசுட்டான் இந்து தமிழ் கிழவன் பாடசாலையில் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை வாக்களிப்பு நடைபெறவுள்ளது என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகிறது. நாவாந்துறையில் நாளை பரீட்சார்த்த வாக்களிப்பு, மறுநாள் முல்லைத்தீவு என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. இணைய செய்திகளாக இங்கே கிளாலியில் வீடு புகுந்த மூவர் மீது கடும் தாக்குதல் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வீட்டுக்குள் புகுந்த கும்பல் ஒன்று வீட்டில் இருந்த தம்பதி உட்பட மூவரை வாளால் வெட்டி காயப்படுத்தியுள்ளதுடன் வீட்டில் உள்ள உடைமைகளையும் தாக்கி சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இந்த சம்பவம் எழுதுமட்டுவாழ் கிளாலியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. அண்டன் ஜெயரட்னம் ஜெயபாலன் வயது 40, அவரது மனைவியான ஜெயபாலன் ரேணுகா தேவி வயது 39, உறவினரான ராமச்சந்திரன் பிரசாத் வயது 42 ஆகியோரை காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சாவகச்சேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கொடிகாம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கிளாலியில் வீடு புகுந்து மூவர் மீது கடும் தாக்குதல் என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல பஸ்கள் மீது கல்வீச்சு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சி பகுதியில் பஸ்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சார் வெளிப்பகுதியில் மாலை 6 மணி அளவில் நடந்துள்ளது. 2 பஸ்கள் மற்றும் தண்ணீர் பவுசர் ஆகியவற்றின் மீது இனம் தெரியாத நபர்கள் கல்வீசி தாக்குதலை நடத்தியுள்ளனர். அதில் தனியார் பஸ் ஒன்றின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்துள்ளது. மனிதநேய கண்ணிவடி அகற்றும் நிறுவனத்தின் பணியாளர்கள் பயணித்த பஸ்ஸும் தாக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. பஸ்கள் மீது கல்வீச்சு என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. அதன் அருகில் இடம் பிடித்திருக்கும் மற்றொரு செய்தியாக குடத்தனை குளத்தில் இளைஞனின் சடலம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. பொற்பதி குடத்தனை பகுதியில் 27 வயதுடைய இளைஞர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். செல்வகாந்த் விஜயகாந்த் என்ற இளைஞரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அந்த பகுதியில் உள்ள குளமூரின் சடலம் ஒன்று இருப்பதை அவதானித்த ஊரவர்கள் பருத்தித்துறை போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ரயிலுடன் மோதி ஒருவர் சாவு என்று மற்றொரு செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சியில் ரயிலுடன் மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு 10:30 மணி அளவில் நடந்துள்ளது. இரணிமடி சந்தையில் இருந்து ரயில் தடத்தில் இந்த விபத்து நடந்துள்ளது. விபத்திற்குள்ளானவர் கிளிநொச்சி அறிவியல் நகரைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. விபத்து தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வலிவடக்கு இடப்பெயர்வு 30வது ஆண்டு நிறைவு, இன்னமும் மீள்குடியமர்வு முடியவில்லை என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வளம் கொள்ளிக்கும் வலிவடக்கு மண்ணிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து நாளை மறுதினம் திங்கட்கிழமையுடன் 30 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. ஆனால் இன்னமும் அந்த பகுதிகளில் மீள்குடியேற்றம் முழுமையடையவில்லை. அகதிகளாக நண்பர்கள், உறவினர்கள் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் அந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடப்பெயர்வின் 30வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வலிவடக்கு மீள்குடியேற்றம் புனர்வாழ்வு சங்கத்தால் வழமை போன்று தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்தில் பூசை வழிபாடுகள் நடத்தப்பட உள்ளது. கொரோனா சூழல் காரணமாக நிர்வாகத்தினர் 6 பேர் மாத்திரமே இதில் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் அந்த சங்கத்தின் தலைவர் குணபாலசிங்கம் தெரிவித்திருக்கிறார். 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இராணுவத்தினரால் வலிவடக்கு மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். அந்த மக்களின் 7000 ஏக்கர் நிலமும் இராணுவத்தினரால் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. போர் முடிந்த பின்னரே வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் வீடுகள், ஆலயங்கள், பாடசாலைகள், வர்த்தக நிலையங்கள், மருத்துவமனைகள் என பல்வேறு கட்டங்களையும் இராணுவத்தினர் இடித்து தரைமட்டமாக்கி அளித்தனர். 2013ஆம் ஆண்டு மக்கள் போராட்டம் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் என்பன நிகழ்ந்த நிலையில் மக்களின் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டன. சுமார் 3500 ஏக்கர் வரையிலும் இவ்வாறு மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்கப்பட்டன. மக்கள் காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் அவற்றின் இடையே இராணுவ முகாம்கள் இன்னமும் உள்ளன. பலாலியில் 5 கிராம அலுவலர் பிரிவுகளிலும், மயிலட்டியில்
3 கிராம அலுவலர் பிரிவுகளிலும் வசாவிளானில் இன்னும் சில பகுதிகளுமாக பல்வேறு பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளன. 30 ஆண்டுகள் கடந்து மீள்குடியமர முடியாமல் தவிக்கும் மக்களுக்கு இந்த ஆண்டிலாவது ஒரு விடுவு கிடைக்க வேண்டும் என்று வலிவடக்கு மீள்குடியேற்ற புனர்வாழ்வு சங்கத்தின் தலைவர் குணபால சிங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வலிவடக்கில் இடம்பெயர்வு 30வது ஆண்டு நிறைவு, இன்னமும் மீள்குடியமர்வு முழுமையடையவில்லை என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக இங்கு இடம்பிடித்திருக்கும் செய்திகளில் வல்லை முகாமில் வெடிப்புச் சம்பவம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வல்லை இராணுவ முகாமில் வெடிப்புச் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது என்ற தகவல் வெளியான போதும் இராணுவத்தினர் அதனை மறுத்திருக்கிறார்கள். நேற்று இரவு சுமார் 10 மணியளவிலே இராணுவ முகாமில் வெடிப்புச் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது என்றும் அதில் இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்துள்ளார் என்றும் நெல்லியடி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனை அடுத்து போலீசார் விசாரணைகளுக்காக அந்த முகாம்களுக்கு சென்றிருந்தனர். இராணுவ முகாமில் இருந்த இராணுவத்தினர் முகாமில் எந்த வெடிப்புச் சம்பவமும் நடக்கவில்லை என்று போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். முகாமிற்குள் நடந்த புரிதொரு சம்பவத்திலேயே இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளனர். போலீசார் சிறிது நேரம் அங்கு நின்று விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் திரும்பிச் சென்றனர். அதேவேளை இந்த பகுதியில் வெடிப்புச் சத்தம் ஒன்று கேட்டது என்று அந்த பகுதியால் சென்றவர்கள் கூறுகின்றனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இந்திய கலாசார மண்டப மின் கட்டணத்தால் சர்ச்சை, கட்டட திறப்புக்கு முன்னரே யார் செலுத்துவது என பிடுங்குபாடு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு சொந்தமான நிலத்தில் இந்திய அரசின் நிதி உதவியில் அமைக்கப்பட்ட கலாசார மண்டபத்திற்கான மின்சார கட்டணம் 10 லட்சம் ரூபாவை தாண்டும் நிலையில் அதனை செலுத்துவது யார் என்ற சர்ச்சை தோன்றியுள்ளது. கலாசார மண்டபம் கட்டிடப் பணிகள் முடிவடைந்த பின்னர் அது கொழும்பு அரசிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். கொழும்பு அரசால் அது மாநகர சபையிடம் ஒப்படைக்கப்படும். இலங்கை அரசு, இந்திய அரசு, யாழ்ப்பாணம் மாநகர சபை இடையிலான முத்தரப்பு ஒப்பந்தத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ள போதிலும் கொரோனா சூழல் காரணமாக கட்டிட கையளிப்பு இன்னமும் நடைபெறவில்லை. 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த மாதம் வரையில் 36,31,970 ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மின்சார சபையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டடம் எந்த ஒரு தரப்பினரிடம் ஒப்படைக்கப்படாத நிலையில் இந்த கட்டடத்தை யார் செலுத்துவது என்று சர்ச்சை கிளம்பி இருப்பதாகவே அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, யாழில் இருந்து அண்மையில் தமிழகம் திரும்பியவருக்கு கொரோனா இல்லை, பரபரப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது மருத்துவ அறிக்கை என்ற தலைப்போடு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் நீண்ட காலமாக தங்கியிருந்து அண்மையில் தமிழகம் திரும்பிய புடவை வியாபாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக வெளியான செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் குறித்த வியாபாரிக்கு கொரோனா இல்லை என்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. கணேஷ் பாபு என்ற அந்த வியாபாரி தற்போது தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தனது குடும்பத்தினருடன் இணைந்துள்ளமை யாழ்ப்பாணம் தினக்குரல் உறுதி செய்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளானதாக கூறப்பட்ட கணேஷ் பாபு என்ற வியாபாரி மற்றும் அவரது நண்பர்களுடன் நேற்றிரவு எமது செய்தியாளர் தொடர்பு கொண்டு பேசிய நிலையிலேயே அவருக்கு தொற்று நோய் இல்லை என உறுதி செய்யப்பட்டது. தொற்று நோய் இருப்பதாக கூறப்பட்ட யாழில் இருந்து திரும்பிய கணேஷ் பாபு என்ற வியாபாரி கடந்த 9ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட கொரோனா தொற்று பரிசோதனையில் முடிவு அவருக்கு தொற்று இல்லை என்பதையும் உறுதி செய்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எனினும் அவருக்கு 3ஆம் தேதி நடத்தப்பட்ட பரிசோதனையில் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக வெளியான முடிவுகளை சர்ச்சைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஆனால் 3ஆம் தேதி தொற்று நோயால் அவர் பாதிக்கப்பட்டுள்ள முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 9ஆம் தேதி இடம்பெற்ற 2ஆம் கட்ட பரிசோதனையில் அவருக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்திய தமிழக சுகாதாரத்துறை சான்றிதழ் வழங்கியுள்ளது. எனினும் 6 நாட்களுக்கு தொற்று இல்லை எனவும் முடிவுகள் மாறியமை எவ்வாறு எழுந்தது குறித்து தற்போது கேள்விகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரனை நேற்றிரவு தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்திய துணை தூதரகத்தின் தகவல்களை அடிப்படையாக கொண்டே தாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறினர். இணுவிலில் தங்கியிருந்த வியாபாரிக்கு கொரோனா இல்லை என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அங்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்கள் குறித்த நடவடிக்கை என்ன என கேதீஸ்வரனிடம் கேட்டபோது இந்திய வியாபாரிக்கு கொரோனா இல்லை என்ற தகவலை உத்தியோகபூர்வமாக எம்மால் உறுதி செய்ய முடியவில்லை. உத்தியோகபூர்வ தகவல் வரும் வரை அவர்களின் தனிமைப்படுத்த நடவடிக்கை தொடரும் என குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவரை நேற்றிரவு தொடர்பு கொண்டு இந்திய வியாபாரிக்கு கொரோனா இல்லை என்ற தகவலை உறுதிப்படுத்த முடியுமா என தினக்குரல் கூறியது. இதற்கு பதிலளித்த அவர் யாழிலிருந்து திரும்பிய
நபருக்கு கொரோனா தொற்று இல்லை என்ற மருத்துவ பரிசோதனை அறிக்கை தமக்கும் சம்பந்தப்பட்டவரின் நண்பர்களால் அனுப்பப்பட்டதாகவும் கூறினார். எனினும் இந்திய மத்திய சுகாதாரத்துறையுடன் தொடர்பு கொண்டு தகவல்களை உத்தியோகபூர்வமாக உடனடியாக உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இந்த தகவலை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் துணை தூதுவர் தெரிவித்தார். எனினும் யாழ்ப்பாணத்திலிருந்து திரும்பிய நபருக்கு கொரோனா இல்லை என்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்கிறது. இதனால் யாழ்ப்பாண மக்களுக்கு அச்சமின்றி இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளமை மகிழ்ச்சி எனவும் அவர் கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. யாழிலிருந்து அண்மையில் தமிழகம் திரும்பியவருக்கு கொரோனா இல்லை, பரபரப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது மருத்துவ அறிக்கை என்ற தலைப்போடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் செய்தி, 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் இல்லாத எந்த பேச்சுவார்த்தைகளும் பயனற்றது, அரசுடனான நேரடி பேச்சுக்கள் ஏமாற்று நாடகமாகவே அமையும் என்கிறார் சுரேஷ். தமிழர்கள் விடயத்தில் 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுடன் பேசி எதனையும் சாதிக்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சி தலைவர்களில் ஒருவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். புதிய அரசியல் அமைப்பு குறித்து பேச்சு 3ஆம் தரப்பு மத்தியஸ்தனுடனும் இடம்பெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்தை நிறைவேற்ற கோத்தாபாய அரசு முன்வந்தால் அதற்கு ஆதரவளிக்க தயார் என கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. குறித்த கருத்து வெளியிடும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் நடந்து முடிந்த சம்பவங்கள் அனைத்து மக்களுக்கு தெரியும். இனிமேலாவது பொய்கள் கூறுவதை நிறுத்திவிட்டு தமிழ் மக்களின் எதிர்காலம் எவ்வாறு பாதுகாப்பது, அவர்கள் அரசியல் அதிகாரங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து யதார்த்தமாக சிந்திக்க வேண்டும் என்றார். புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வந்தால் அரசை ஆதரிப்போம் என்பதெல்லாம் சபைக்கு உதவாத கருத்தாகும். ஏற்கனவே இருந்த அரசியல் சாசன சபையில் மஹிந்த ராஜபக்ஷவின் கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன அங்கம் வகித்து ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தபோது மஹிந்த புதிய சாசனத்தை கொண்டு வந்தால் அவருக்கு ஆதரவு வழங்குவோம் என்று கூறுவது எந்த விதத்தில் பொருத்தமானதாகும் எனவும் சுரேஷ் கேள்வி எழுப்பினார். இப்போதும் அரசுடன் பேசுவோம் என்று கூறுவார்கள். அரசுடன் தனித்து பேசுவதால் இந்த பயணம் கிடைக்கப் போவதில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் நீண்ட பேச்சுவார்த்தை வரலாறு உள்ளது. 3ஆம் தரப்பின் மத்தியஸ்தம் என்பது இப்போதும் தேவையாக உள்ளது. இதனை கூட்டமைப்பு விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கை அரசாங்கம் தானாக முன்வந்து தமிழர்களின் அபிலாசைகளை நிறைவேற்றப் போவதில்லை. 3ஆம் தரப்பு மத்தியஸ்தனுடனான பேச்சுவார்த்தை என்பது மிக மிக முக்கியமானதொன்று. அந்த பேச்சுவார்த்தையில் எட்டப்படக்கூடிய தீர்வை மையமாக வைத்துத்தான் புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வர முடியும். 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் இல்லாமல் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளாகவே இருக்கின்றன என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் இல்லாத எந்த பேச்சுவார்த்தைகளும் பயனற்றது, அரசுடன் நேரடி பேச்சுக்கள் ஏமாற்று நாடகமாகவே அமையும் என்றார் சுரேஷ் என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் மற்றும் ஒரு செய்தி, லீசிங் நிறுவனங்களின் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டாம், போலீசாருக்கு ஜனாதிபதி உத்தரவு. லீசிங் வசதிகளின் கீழ் வாகனங்களை கொள்வனவு செய்து கடன் தவணைகளை செலுத்த தவறும் நபர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்வதற்கு லீசிங் கம்பெனிகள் பின்பற்றும் முறைமை சட்டவிரோதமானது என்பதனால் ஒருபோதும் அதற்கு இடமளிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். லீசிங் கம்பெனிகள் அவ்வாறு வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு முன்னர் போலீசாருக்கு தெரியப்படுத்துவதில்லை. அவர்கள் போலீஸ் முறையிடுவதும் வாகனத்தை பறிமுதல் செய்த பின்னரேயாகும். பலவந்தமாக மேற்கொள்ளப்படும் இத்தகைய பறிமுதல்கள் சில போதும் பாரதூரமான வன்முறைகளுக்கு காரணமாகிறது. இந்த நிலையிலே வாகனங்களை பறிமுதல் செய்ததன் பின்னர் கிடைக்கும் முறைப்பாடுகளை மறு அறிவித்தல் வரை பொறுப்பேற்க வேண்டாம் என ஜனாதிபதி பதில் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்னவிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கோவிட்-19 பரவலுடன் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு குழுக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய நிவாரணங்களின் கீழ் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களினால் செலுத்தப்படும் லீசிங் கடன் தவணை அறவிடுவதை 6 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளரின் கையொப்பத்துடன் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி வெளியிடப்பட்ட 16/2020 இலக்கு சுற்று நிருபத்தின் 2வது பிரிவிலே அது பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் கடன் தவணை செலுத்தாததன் அடிப்படையில் வாகனங்களை பறிமுதல் செய்வது அரசாங்கத்தின் உத்தரவை மீறும் செயலாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே கடன் தவணை செலுத்தாததன் காரணமாக வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு இடமளிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி போலீசாருக்கு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது.
லீசிங் நிறுவனங்களின் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டாம், போலீசாருக்கு ஜனாதிபதி உத்தரவு என்ற தலைப்போடு இந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய அடையாள அட்டை ஒரு நாள் சேவை மீண்டும் ஆரம்பம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான ஒரு நாள் சேவை ஜூன் 22 மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. COVID-19 தொற்று நிலை காரணமாக கடந்த மார்ச் 16 முதல் ஒரு நாள் சேவை தேசிய அடையாள அட்டை விநியோகம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. ஆயினும் பரீட்சை நடவடிக்கைகள், நேர்முக தேர்வு நடவடிக்கைகள், சாரதி அனுமதி பத்திரம் பெறுதல், கடவுச்சீட்டு பெறுதல் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான தேசிய அடையாள அட்டைகளை விரைவாக பெற வேண்டிய தேவைகள் கொண்டவர்களுக்காக அடையாள அட்டைகளை வழங்கும் விசேட வேலை திட்டத்தை பிரதேச செயலகம் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய அடையாள அட்டை ஒரு நாள் சேவை மீண்டும் ஆரம்பம் என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. தனியார் கல்வி நிலையங்களை மீண்டும் திறப்பதற்கான சுகாதார வழிகாட்டல்கள் ஒரு செய்தி காணப்படுகிறது. தனியார் கல்வி நிலையங்களை எதிர்வரும் 29 முதல் ஆரம்பிக்க அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இதன் போது பேண வேண்டிய சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களை வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரன் வெளியிட்டிருக்கிறார். அந்த வழிகாட்டல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அவசர நிலைமையின் போது தொடர்பு கொள்ள வேண்டிய சுகாதாரத்துறை உத்தியோகஸ்தர்களின் விவரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அவசர நிலைமைகளின் போது COVID-19 மாதிரியான அறிகுறிகளுடன் காணப்படும் ஒருவரை தனிமைப்படுத்துவதற்கான தனியான அறை அல்லது பகுதி ஏற்படுத்தி செய்தல் வேண்டும். மூன்றாவது விடயமாக, வாசலிலேயே கைகழுவும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நான்காவது விடயமாக, போதுமான அளவில் சுத்திகரிக்கும் திரவங்கள் இருத்தல் வேண்டும். ஐந்தாவது விடயமாக, ஒவ்வொரு வகுப்புகளும் ஆரம்பிக்கும் முன்னர் சகல மேசைகள், கதறுகள் மற்றும் மேற்பரப்புகள் உரிய கிருமி நீக்கும் திரவங்கள் கொண்டு சுத்தம் செய்யப்படுதல் வேண்டும். ஆறாவது விடயமாக, நிலங்கள் அனைத்தும் உரிய வெளியேற்றும் திரவங்களால் கொண்டு சுத்தம் செய்யப்படுதல் வேண்டும். ஏழாவது விடயமாக, சகல மாணவர்களினதும் பெற்றோர்களினதும் பெயர், விலாசம் மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் என்பன சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுதல் வேண்டும். எட்டாவது விடயமாக, மாணவர்களிடையே 1 மீட்டர் இடைவெளி எப்போதும் பேணப்படுவதுடன் மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருத்தல் கட்டாயமானதாகும். ஒன்பதாவது விடயமாக, மாணவர்களுக்கிடையில் வருகையை உறுதிப்படுத்தும் பத்திரங்களை பகிர வேண்டாம். மாணவர்களின் வகுப்பறை அட்டையை பாவனையையும் தவிர்க்கப்படல் வேண்டும். 10வது விடயமாக, அதிக மாணவர்கள் பங்கு கொள்ளும் வகுப்புகள் மொத்த மாணவர் எண்ணிக்கையின் அரைவாசியானவர்களுடன் 1 மீட்டர் சமூக இடைவெளியினை பேணும் வகையில் நடத்தப்படுதல் வேண்டும். 11வது விடயமாக, மாணவர்களுக்கு காய்ச்சல், இருமல், தொண்டை நோய் போன்ற நோய் அறிகுறிகள் இருப்பின் பெற்றோர்கள் அவர்களை தனியார் கல்வி நிலையத்திற்கு அனுப்பக்கூடாது. அதேபோல் ஆசிரியர்களுக்கும் இந்த நோய் அறிகுறிகள் காணப்படும் சமூகம் அளிக்கக்கூடாது. 12வது விடயமாக, வகுப்பு நடத்தப்படும் இடத்தில் போதுமான காற்றோட்ட வசதி இருப்பதை உறுதிப்படுத்தவும். 13வது விடயமாக, பல்வேறு வகுப்புகள் நடத்தப்படுமாயின் அவற்றின் ஆரம்பிக்கும் நேரம், முடிவடையும் நேரம் என்பன வெவ்வேறாக இருப்பதனால் மாணவர்கள் ஒன்று கூடுவதனை தவிர்க்க முடியும். 14வது விடயமாக, வகுப்பறையினுள் அச்சிடப்பட்ட பாடக்குறிப்புகள் பரிமாறப்படுவதனை தவிர்க்கவும். இதற்காக பொதுவான ஒரு இடத்தில் இவற்றை வைத்து மாணவர்கள் எடுப்பதற்கு அனுமதிக்கலாம். 15வது விடயமாக, COVID-19 தொடர்பான அறிகுறிகளை தனியார் வகுப்புகள் நடைபெறும் இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருத்தல் விரும்பத்தக்கது. 16வது விடயமாக, சகல மாணவர்களும் மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்கள் தொடர்பாக தெளிவூட்டப்படுதல் வேண்டும் என்று சொல்லி 16 விடயங்கள் கொண்ட அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தனியார் கல்வி நிலையங்களை மீண்டும் திறப்பதற்கான சுகாதார வழிகாட்டல்கள் வடமாகாண சுகாதார திணைக்களம் வெளியிட்டிருக்கும் அறிவித்தலாக 16 விடயங்களை உள்ளடக்கிய அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஏனைய செய்திகளாக இங்கு பார்க்கும்போது, தேர்தலை எதிர்கொள்வது எவ்வாறு, யாழில் கூட்டமைப்பினர் கூடி ஆராய்ந்து என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே இந்த செய்தியை நாங்கள் உதயன் பத்திரிகையில் இருந்து பார்த்திருந்தோம். பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்பட்டது. அதன் கீழே இடம் பிடித்திருக்கும் கட்டம் கட்டப்பட்ட மற்றும் ஒரு செய்தி, மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்த பொதிக்குள் இருந்து வெடித்தது குண்டு, வல்வையில் இராணுவ அதிகாரி ஒருவர் காயம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வடமராட்சி வெள்ளை பகுதியில் நேற்று மாலை பொதிக்குள் இருந்த குண்டு ஒன்று வெடித்ததில் அந்த பகுதி முகாம் 2ஆம் நிலை இராணுவ அதிகாரி ஒருவர் காயமடைந்திருக்கிறார். வெள்ளை இராணுவ முகாமைச் சேர்ந்த இராணுவ அதிகாரி ஒருவரும் இராணுவ சிப்பாய் ஒருவருமே நேற்று மாலை 6:30 மணியளவில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்றும், இவர்கள் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக சென்ற
மோட்டார் சைக்கிளில் இருந்து பொதியொன்று கீழே விழுந்துள்ளது. இதனை அவதானித்த இராணுவ அதிகாரியும் சிப்பாயும் அதனை பிரித்து பார்வையிட முயன்ற போது குண்டு வெடித்துள்ளது. இதில் காயமடைந்த 2ஆம் நிலை இராணுவ அதிகாரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தினக்குரல் பத்திரிகையிலே இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதே செய்தி உதயன் பத்திரிகையில் அவ்வாறான வெடிப்புச் சம்பவம் எதுவும் இல்லை, உள்ளே நடைபெற்ற ஒரு விடயம்தான் என்று விசாரணைகளுக்கு இராணுவத்தினர் அனுமதி அளிக்கவில்லை என்ற கோணத்திலே இது உதயன் பத்திரிகையினுடைய செய்தி அவ்வாறு இடம் பிடித்திருக்கிறது. இந்த செய்தி இவ்வாறு இடம் பிடித்திருக்கிறது. வெள்ளை இராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலே அரசியல் கைதிகளின் பிரச்சனைகளை தீர்க்க கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அனுப்பியது. தமிழ் தேசிய பிரச்சினைக்கு நிரந்தரமான அமைதி தீர்வை பெற கைதிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதானது எமது தமிழ் மக்களிடையே நம்பிக்கையையும் நம்பத்தகுந்த ஒரு குழுநிலையும் உருவாக்கும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு அனுப்பி வைத்திருக்கும் கடிதத்தில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தெரிவித்திருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகள் சம்பந்தமாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன், EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா மற்றும் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தினுடைய செயலாளர் நாயகம் திருமதி அனந்தி சசிதரன் ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர். மேல்மட்ட இயக்க தலைவர்கள் கருணா அம்மான், பிள்ளையான் மற்றும் கே. பத்மநாதன் போன்றோர் விடுவிக்கப்பட்டமையினால் 2009ஆம் ஆண்டு மே மாதம் போர் முடிவுக்கு வந்ததன் பின்னர் தாமும் விரைவில் விடுவிக்கப்படுவோம் என்ற ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தமிழ் அரசியல் கைதிகளுக்கு இருக்கிறது. 10-15 வருடங்கள் தொடர்ச்சியாக சிறையில் இவர்கள் இருகாலம் இருந்து வந்துள்ளதன் காரணமாக அவர்களின் நிலைமையை கருத்தில் உணர்ந்து இரக்க சிந்தனையுடனும் மீளாய்வு செயற்பட வேண்டும் என்றும் நாம் கருதுகிறோம் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக செய்தி காணப்படுகிறது. அரசியல் கைதிகளின் பிரச்சனைகளை தீர்க்க கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அனுப்பியது என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. பொதுமக்கள் குறைகளை கேட்டறிந்து தீர்க்க ஜனாதிபதி அலுவலகத்தில் குறைகள் அதிகாரி என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. பொதுமக்களின் முறைப்பாடுகள் மற்றும் மனக்குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி அலுவலகத்தில் குறைகள் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் S.M. விக்ரமசிங்க குறைகள் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நிர்வாக அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தும் போது அரசு அதிகாரிகள் பொறுப்பில் இருந்து விலகியிருந்தால் அல்லது அதனை தாண்டி செயற்பட்டிருந்தால் அதன் மூலம் பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் அல்லது அழுத்தங்கள் ஏற்படுமானால் அது பற்றி கண்டறிந்து தீர்வு வழங்குவதும் ஒம்பட்ஸ்மன் அலுவலகம் அமைக்கப்பட்டிருந்ததன் நோக்கமாக என ஜனாதிபதியின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு ஒன்று ஜனாதிபதி மாவட்டத்தில் உள்ள பழைய சார்ட்டர்ட் வங்கி கடிதத்திலே 3வது மாடியில் இவ்வலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தமது முறைப்பாடுகளை அல்லது மனக்குறைகளை அலுவலகத்தில் வருகை தந்து தனிப்பட்ட முறையில் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அல்லது ஜனாதிபதி அலுவலகத்தின் ஒம்பட்ஸ்மன் ஜனாதிபதி அலுவலகம் கொழும்பு 1 என்ற முகவரிக்கு தபால் மூலமும் முறைப்பாடுகளை மன்றுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 0112333807 என்ற தொலைபேசி அல்லது தொலைநகல் இலக்கத்திற்கும் அல்லது ombudsman@president.fic.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் தமது முறைப்பாடுகளை அறிவிக்க முடியும் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கையை அமைதியாக பேணுவதற்கு தடையாக உள்ள பெருமளவிலான போதைப் பொருள் கடத்தல், சூழலுக்கு பாதிப்புக்குள்ளான விடயங்கள், சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்கள் முறைப்பாடுகளை அனுப்பி வைக்க முடியும் என்று சொல்லியும் ஒம்பட்ஸ்மன் S.M. விக்ரமரட்ன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையில் மேலும் சில செய்திகள் இணைத்துக் கொள்ளலாம். மேலும் சில செய்திகளில் இங்கு காணப்படுவது சோசலிச கட்சி ஆர்ப்பாட்டம், தொண்டமான் இறுதிச் சடங்கு, போலீஸ் அணுகுமுறைகளில் முரண்பாடு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. முன்னணி சோசலிச கட்சியின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கும் தொண்டமானின் இறுதிச் சடங்கில் போலீசார் நடந்து கொண்ட அணுகுமுறையிலும் முரண்பாடுகள் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். குறித்த கட்சியினர் மீது போலீசார் கடுமையான அடக்குமுறை கொள்கையை பின்பற்றியுள்ளனர். அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு தரப்பினருக்கு வித்தியாசமான அணுகுமுறை கையாளப்பட்டதாக நாட்டில் கருத்து எழுந்துள்ளது என தேசப்பிரிய
தெரிவித்திருக்கிறார். முன்னணி சோசலிச கட்சியின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் நடந்து கொண்ட விதம் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆறுமுகம் தொண்டமானின் இறுதிச் சடங்கில் போலீசார் நடந்து கொண்ட அணுகுமுறையில் வித்தியாசம் காணப்பட்டமையினால் பொதுமக்களிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தேசப்பிரிய தெரிவித்தார். தேர்தல் ஆணையகத்தில் இவர்களுக்கிடையிலே இடம்பெற்ற கலந்துரையாடலிலே தேசப்பிரிய இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுவது. சோசலிச கட்சி ஆர்ப்பாட்டம், தொண்டமான் இறுதிச் சடங்கு, போலீஸ் அணுகுமுறைகளில் முரண்பாடு என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. முன்னாள் போராளிகள் மீது சுமந்திரனுக்கு ஏன் திடீர் பாசம்? கேள்விக்குறியோடு ஒரு செய்தி. தமிழீழ விடுதலை புலிகளை கொச்சப்படுத்தும் சுமந்திரனுக்கு முன்னாள் போராளிகள் மீது திடீரென பாசம் பொங்குவது ஏன் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. தேர்தல் நெருங்குகிறது, தமிழ் மக்களை ஏமாற்ற நாங்கள் வந்துவிட்டோம் என்பதே அவரது அண்மைக்கால பேச்சுக்களின் வெளிப்பாடாக இருக்கிறது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் சட்டத்திறனியுமான மணிவண்ணன் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மக்களின் இருப்பு உறுதி செய்யப்பட்டு இன அழிப்பிற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசியல் அரங்கில் இருந்து நீக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் போராளிகளுக்கு ஆதரவு கொடுப்பது மற்றும் கோட்டாபாய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். முன்னாள் போராளிகள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் அவர்களுக்கு தமது கட்சியில் இடம் கொடுக்க வேண்டும் என்றும் போராளிகள் தியாகங்கள் செய்தவர்கள் என்றும் சுமந்திரன் கூறியிருக்கிறார். அவருடைய இந்த கருத்துக்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுகிறது. தேர்தல் நெருங்கிவிட்டது, ஆகவே நாங்கள் ஏமாற்றுவதற்காக வந்துவிட்டோம் என்பதாகும். தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டத்தையோ அல்லது அவர்களின் அரசியல் போராட்டத்தையோ தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறிய சுமந்திரன் முன்னாள் போராளிகள் இப்போது தியாகிகள் என கூறுகிறார். தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகள் வேலை இல்லாத காரணத்தினால் போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள் என்று விடுதலை போராட்டத்தை கொச்சிப்படுத்திய அவர்தான் இன்று போராளிகளை அரசியலில் இணைத்து கொள்ளப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார். இவ்வாறு பேசிய சுமந்திரன் இன்று போராளிகள் தொடர்பில் வெளியிடும் கருத்து தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான முனைப்பே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று விடுதலை போராட்டத்தில் மரணித்த விடுதலை போராளிகளை நினைவு கூறுகிற எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிராத சுமந்திரன் திடீரென முன்னாள் போராளிகள் மீது பாசம் பொங்கி வழிந்ததன் காரணம் தேர்தல் நெருங்கிவிட்டது என்ற விடயம் மட்டும் தானே தவிர வேறு ஒன்றுமில்லை. எனவே சுமந்திரன் போன்ற ஏமாற்று பேர் வழிகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் இவர்களை அரசியல் அரங்கிலிருந்து மக்கள் அகற்ற வேண்டும் எனவும் மணிவண்ணன் தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. முன்னாள் போராளிகளின் மீது சுமந்திரனுக்கு ஏன் திடீர் பாசம் என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் சூட்டுக்காயத்துடன் சடலம் மீட்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா விமான சேவையின் சிரேஷ்ட அதிகாரியாக பணியாற்றிய ரஜீவ பிரகாஷ் நேற்று கொழும்பு சுதந்திர சதுக்கத்தின் அருகில் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிறிய ரக துப்பாக்கி ஒன்று காணப்பட்டுள்ளது. அது சிறியதொரு பட்டியால் சுற்றப்பட்டிருந்தது. சடலத்தின் இரத்த கரைகள் காணப்பட்டதுடன் துப்பாக்கிச் சூட்டு காயத்தை அவதானிக்க முடிந்தது. மரணம் தொடர்பான நீதிமன்ற விசாரணை நேற்று பகல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் ஆரம்ப கட்ட விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையிலே உயிரிழந்த நபர் தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்திருந்தமை அறிய கிடைத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் சாகர் ஜாலி சீனரட்ன குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணைகளின் பிரகாரம் அவர் தனது சகோதரர்களுக்கு அனுப்பிய கடிதம் ஒன்று தொடர்பாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த கடிதத்திலே அவர் ஏதோ ஒரு நோயால் அவதிப்படுவதாகவும் அவர் தற்கொலை செய்வதற்கு தீர்மானித்திருந்ததாகவும் அதற்காக பயன்படுத்திய துப்பாக்கியை கொள்வனவு செய்தமை தொடர்பாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதேபோன்று நேற்று இந்த தகவல் கிடைத்ததன் பின்னர் அவரது சகோதரர் அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இன்னும் அது வெற்றியளிக்கவில்லை. அதற்கமைய அவர்கள் பம்பலப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் என போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனரட்ன தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் சிரேஷ்ட அதிகாரியாக பிரான்சின் பாரிஸில் உள்ள பல நகரங்களில் ராஜீவ பிரகாஷ் ஜெயவீர சேவையாற்றியிருக்கிறார். அத்துடன் 10 எழுத்தாளராகவும் அவர் அறியப்பட்டவர் ஆவார். பாரிய நிதி மோசடியை கண்டறிந்தமைக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் அவர் சாட்சியம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று சொல்லியும் அந்த செய்தி காணப்படுகிறது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் சூட்டுக்காயத்துடன் சடலம் மீட்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது.
ஜனாதிபதி உருவாக்கிய செயலணி ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து என்ற தலைப்போடு ஒரு செய்தி காணப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரட்ன தலைமையில் ஜனாதிபதி உருவாக்கிய செயலணியால் ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என ஜனநாயகத்திற்கான சட்டத்திறனிகள் என்ற அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்குவதற்கான ஜனாதிபதி செயலணி குறித்து ஜனநாயகத்திற்கான சட்டத்திறனிகள் அமைப்பு இதனை தெரிவித்திருக்கிறது. இதில் இராணுவமயப்படுத்தலையும் அரசமைப்பிற்கு வெளியே அமைப்புகளை உருவாக்குவதற்குமான முயற்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என சட்டத்திறனி லால் விஜயநாயக்க தெரிவித்திருக்கிறார். முப்படையினர், போலீஸ் அதிகாரிகளை உள்ளடக்கிய பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரங்களுடைய செயலணி உருவாக்கம் குறித்து ஜனநாயகத்திற்கான சட்டத்தரணிகள் ஆழ்ந்த கவலையடைந்துள்ளனர் என அவர் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். இந்த செயலணியின் உருவாக்கத்திற்கு காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அந்த காரணங்களை பிரதமர், அமைச்சர், பொதுச்சேவை மற்றும் நீதித்துறை மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் என வர்ணித்துள்ளார். இதில் இலங்கையின் அரசமைப்பின் கீழ் நாட்டை நிர்வகிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அரச ஸ்தாபனங்களின் மீதான நம்பிக்கை இழப்பிற்கான அறிவித்தலுக்கு சமமானது என ஜனநாயகத்திற்கான சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதி உருவாக்கிய செயலணி ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கும் செய்திகளாக நாங்கள் பார்த்திருந்தோம். ஏனைய செய்திகளாக இங்கே நாங்கள் வலம்புரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் செய்திகளை எடுத்துக்கொள்ளலாம். வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது, தேசிய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற தமிழ் அரசியல் கைதிகளை முதலில் விடுதலை செய்யுங்கள், ஜனாதிபதி கோட்டாபய பிரதமர் மஹிந்தவிற்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் கடிதம் என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. எமது தேசிய பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வை பெற முதலில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என நீதியரசர் விக்னேஸ்வரன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கும்போது, ஜனாதிபதிக்கு தமிழ் அரசியல் கைதிகள் சம்பந்தமாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆங்கிலத்திலான கடிதம் ஒன்றை நேற்று முன்தினம் அனுப்பியுள்ளார்கள். தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன், இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா மற்றும் ஈழத்தமிழர் சுயாட்சி கழக செயலாளர் நாயகம் திருமதி அனந்தி சசிதரன் ஆகியோர் கைச்சாத்திட்டிருக்கும் கடிதம் தமிழ் மொழிபெயர்ப்பு பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10-15 வருடத்திற்கு மேற்பட்ட காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் 91 தமிழ் அரசியல் கைதிகளுக்காக நீதி வேண்டி இந்த மேல்முறையீட்டை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எமக்கு கிடைக்கும் தகவலின் அடிப்படையிலே குற்றவாளிகளாக காணப்படும் மேல்முறையீடு செய்து அம்மேல்முறையீடுகளின் முடிவுற்று தண்டனையை அனுபவிப்போர் 29 குற்றவாளிகளாக காணப்பட்டு தற்போது மேல்முறையீட்டின் முடிவு எதிர்பார்த்திருப்போர் 17 குற்றம் சாட்டப்பட்ட அவர்களுக்கு எதிரான விளக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 38 குற்றத்தை ஏற்று தண்டனை வழங்கப்பட்டு தற்போது சிறையில் இருப்போர் தொகை 7, மொத்தம் 91. அவர்களுள் மிக பெரும்பாலானவர்கள் 12 வருடங்களுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு பெரும்பான்மையினர் கைதாக்கப்படும் போதும் அவர்களுக்கு வயது 20 சார்ந்தோரே 30 சார்ந்தோரே தான் இருந்தது. அவர்களின் தொடர் சிறைப்படுத்தலானது அவர்களை வெகுவாக பாதித்துள்ளது என்பது மட்டுமன்றி அவர்களின் குடும்பங்களுக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் இருந்த 2 சிறையாளிகள் சில காலத்திற்கு முன்னர் உயிர் நீத்தார்கள். ஏனையவர்களுக்கிடையில் மேல்மட்ட இயக்க தலைவர்கள் கருணா அம்மான், பிள்ளையான் மற்றும் பத்மநாதன் போன்றோர் விடுவிக்கப்பட்டமையால் 2009 மே மாதம் போர் முடிவுக்கு வந்ததன் பின்னர் தாமும் விரைவில் விடுவிக்கப்பட்டு விடுவோம் என்ற ஒரு நியாயமான எதிர்பார்ப்பும் தமிழரசியல் கைதிகளுக்கு அப்போது இருந்தது. 10-15 வருடங்கள் தொடர்ந்து சிறையில் இவர்கள் இருகாரம் இருந்து வந்துள்ளதன் காரணம் அவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு இரக்க சிந்தனையுடன் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் நாம் கருதுகிறோம். தமது இளமையின் பெரும் பாகத்தை தொடர்ந்து சிறைகளில் கழித்துள்ள இந்த அரசியல் கைதிகளை பிரச்சனைகளை நியாயமாகவும் நேர்மையாகவும் தீர்ப்பது என்பது இந்த நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளுக்கிடையிலே உரையாடல், கருத்து பரிமாறல், கலந்தாலோசித்தல் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு அரசியல் செயற்பாட்டிற்காக பொருளாதார பொறுப்புமிக்க முன்னோடியாக அமையும் என்பதில் நாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்பதை தாங்களுக்கு அறிய தருகிறோம் என்று சொல்லியும், பொது தேர்தலின் பின்னரும் உங்கள் தலைமைத்துவ காலத்தின் போதும் எமது தேசிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான அமைதி தீர்வை பெற குறித்த
நாதியற்ற கைதிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதானது எமது தமிழ் மக்களின் நம்பிக்கையையும் நம்பகத்தன்மையும் ஒரு சூழலையும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கலாம் என்றும், எனவே இது சம்பந்தமாக உறுதியான தீர்மானம் எடுத்து குறித்த நல்வாய்ப்புக்கு பெற எமது நாட்டின் குடிமக்களை உடனே விடுவித்து அவர்கள் தமது குடும்பங்களுடன் சேர்ந்து மீண்டும் சமூக வாழ்க்கையை தொடர உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் மாண்புமிக்க உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட விடயம் சொல்லப்படுகிறது. தேசிய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற தமிழ் அரசியல் கைதிகளை முதலில் விடுதலை செய்யுங்கள். ஜனாதிபதி கோட்டாபாய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் கடிதம் என்ற தலைப்போடு அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்று தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது நாளாந்த தகவலாக அது வெளியாகி இருக்கும். கொரோனா வைரஸ் பாதிப்பு 1180, புதிய தொற்றாளர்கள் 3 பேர், குணமடைந்தவர்கள் 1196 பேர், பலியானவர்கள் 11 பேர் என்று சொல்லி அந்த தரவுகள் காணப்படுகிறது. தென்மராட்சியில் 20 இடங்களில் வாழ்வெட்டுக்குழு அட்டகாசம், 3 மீது வாழ்வெட்டு, பணம், நகை, தொலைபேசி, பாதுகாப்பு கேமரா திருட்டு, பெருமளவு உடைமைகள் சேதம் என்று செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தென்மராட்சியில் 20 இடங்களில் வாழ்வெட்டு குழுக்கள் புரிந்த அட்டகாசத்தில் இதில் 3 மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதோடு பணம், நகை, தொலைபேசி, பாதுகாப்பு கேமரா என்பன திருடப்பட்டுள்ளதுடன் பெருமளவு உடைமைகளும் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காண முடிகிறது. 58 கிலோ கஞ்சா பொதி இளவாலையில் மீட்பு என்று மற்றொரு செய்தி காணப்படுகிறது. இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்படை பகுதியிலே 58 கிலோ கஞ்சா போதைப் பொருள் பொதி ஒன்று கடற்படையினால் மீட்கப்பட்டுள்ளது. அதனை கடத்த முயற்சித்தவர் தப்பித்துள்ளனர் என்றும் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. போராட்டங்கள் நடத்த இவருக்கும் உரிமையில்லை, அமைச்சர் பிமல் வீரவன்ச. அச்சுவேலி இராணுவ முகாமிற்கு அருகில் வெடி விபத்து என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இரணைமடுவில் ரயில் மோதியதில் குடும்பஸ்தர் பலி. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகள். குடத்தனையில் இளைஞன் சடலமாக மீட்பு, இந்த செய்தியும் அவதானித்திருந்தோம். இலங்கை அரசு சிறுபான்மையின மக்கள் மீது திட்டமிட்ட பாகுபாட்டை தொடர்ச்சியாக காண்பிக்கிறது. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தியும் இங்கிடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக காணப்படுகின்றன. இதோடு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய தினமும் நாங்கள் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாகி இருக்கின்ற வலம்புரி தினக்குரல் உதயன் பத்திரிகைகளினுடைய செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். மீண்டும் நாளைய தினமும் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியோடு இணைந்திருங்கள். தொழில்நுட்பத்தில் உதவி ஜொனிஸ்டனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.